பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம்மா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போம். இந்த வசனத்தை படித்தா எனக்கு முதல்ல நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும். என்னென்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த ஆர்கன் வாசிக்கன்னு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன ஒரு ஆர்கன் ஒருத்தர் வாங்கி கொடுத்தார். அந்த டைமில் அது ஒரு 2000 ரூபா. அதை வாங்கி வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரே சந்தோஷம். அதுக்காக ஜெபமெல்லாம் பண்ணி ஆண்டவரே அதை ஆசீர்வதியம்லாம் சொல்லி அதை வீட்டில் வச்சுருந்தேன். கரெக்டாக ஒருத்தர் வந்தார் பாருங்கள். அந்த புனிதர் வந்த உடனே அவர் சொன்னார், கேட்டார், இந்த ஆர்கன் எவ்வளோக்கு வாங்கினீங்க? அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, 2000 ரூபாய்க்கு வாங்கினோம். ஏன் 2000 ரூபாயா? ஐயோ ரொம்ப ஜாஸ்தி, நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு அந்த ஆர்கன். அதுக்குள்ளே ஒரு 2000 ரூபான்னு சொன்னதுக்காக அவர் அவ்வளோ காமிச்ச உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐயோ நாங்கள் ஏமாந்துட்டோமா, பேசாமல் இதை அவர்கிட்டே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் பழையபடி கொடுத்துட்டாங்க. எனக்கு அவரை பார்த்தா அவ்வளோ கோபம். அட சாமி, பேசாமல் இருந்து ஆர்கனை விட்டுருக்கலாம், இல்லை நல்லா தானே இருந்துச்சு, அது ஒரு 2000 ரூபான்னு ஏன் போய் அது சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கோபம் வரணும். ஆனால் கொஞ்சம் வருஷம் போச்சு. அப்புறம் ஒரு யமஹா ஆர்கன் ஒன்று வாங்கணும், நல்ல பெரிய ஆர்கன். அந்த ஆர்கன் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு. ஏன்னா அந்த ஆர்கனில் எனக்கு வாசிங்காகவும் இருக்குது. அதில் போய் ஒரு கீயை தொடணும், காங் காங் காங்கன்னு சத்தம் வரும். ஆனால் இந்த ஆர்கன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த டெம்போ போட்டு விட்டு அவ்வளோ அழகாக ஒரு பாட்டு பாடும்போது அதை வாசித்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்போது அந்த அந்த சின்ன ஆர்கன் அரைகுறைங்கிறது எனக்கு எப்போ தெரிஞ்சுன்னா, அந்த பெரிய ஆர்கன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு. அது வரைக்கும் அவர் மேலே சரியான கோபம், இவரை எப்படா பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த பெரிய ஆர்கன் வந்ததுக்கப்புறம் மறந்துட்டேன். அது போல தான் ஆன்மீக வாழ்வு கூட. பாருங்கள், நான் ஆண்டருக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இந்த அனுபவம்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பைக் ஒன்று வாங்கணும். அந்த பைக் வாங்கினப்போ பயங்கர சந்தோஷம். ஆஹா, பெரிய பைக் கிடச்சிருச்சு. அது Yamaha RX100 வேறையா, சொல்லவே வேண்டாம், அப்படி இருந்தேன். ஆனால் பரிசுத்த ஆவியின் அனுபவம் கிடைச்ச போது எனக்கு இதெல்லாம் மறந்து போச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாகவே தெரில. ஏன்னா பைக்கு என்னை பல இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு. ஆனால் ஆன்மீக அனுபவமும் கடவுள்கிட்டையே என்னை கூட்டிகிட்டு போச்சு. பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் ஆண்டவரிடத்தில் என்னை அழைத்து சென்றது. அப்போ பாருங்கள், நான் அந்த நாட்களில் சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன பாவங்களை செஞ்சு அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுதான் வாழ்க்கை நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடவுள் அனுபவம் கிடச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆன்மீக அனுபவம் என்ன பண்ணுச்சுன்னா, அதெல்லாம் மறக்க வச்சிச்சு. இதெல்லாம் என்ன சே அப்படின்னு தள்ள வச்சிருச்சு. இன்றைக்கி ஒரு வேளை நிறைவானது நமக்கு வந்துருச்சுன்னா நிறைய கெட்ட விஷயம் நம்மக்கிட்ட இருந்து போயிருங்க. நிறைவானது கடவுள்கிட்ட மட்டும் தான் இருக்குது. அவர்கிட்ட கேட்போம். இன்றைக்கி கேட்டு பாருங்கள், ஆண்டவர் அதை தருவார். அப்புறம் அதெல்லாம் காணாமல் போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்று உங்களை ஆசீர்வதிக்கிறார். மகிழ்ச்சியோடு இருங்க.